குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். உங்களுக்கு ஏதாச்சும் இதில் சந்தேகம் இருக்கா, புரியுதா, ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தியரி ஆஃப் ஈக்குவேஷன் 12th தேர்ட் சாப்டரில் எக்ஸாம்பிள் 3.10 பார்க்க போகிறோம். சாமி, இதில் ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கேளுங்க. இது முக்கியமான கணக்கு. ஃபார்ம் எ பாலினாமியல் ஈக்குவேஷன் வித் இன்டீஜர் கோஎஃபிஷியன்ட். நாம் கண்டுபிடிக்கிற ஈக்குவேஷனுக்கு கோஎஃபிஷியன்ட் எப்படி இருக்கணும்? இன்டீஜராக இருக்கணும். வித் ரூட் ஆஃப் √2 டிவைடட் பை √3 ஆஸ் எ ரூட். இது ஒரு ரூட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். பாருங்கள், 1 ரூட் வந்து என்ன? ரூட் ஆஃப் √2 டிவைடட் பை √3. அப்போ அனதர் ரூட்டு, இது இர்ரேஷனல் நம்பர் இல்லையா? அப்போ அனதர் ரூட்டு கண்டிப்பாக மைனஸ் ரூட் ஆஃப் √3 டிவைடட் பை √3. பாருங்கள், ஒன்று ப்ளஸில் இருந்தால் இன்னொன்று மைனஸில் இருக்கும். இர்ரேஷனல் நம்பர் வந்து காஞ்சிகேட்டும் அனதர் ரூட்டு தான். ஒரு ரூட்டு அதனுடைய காஞ்சிகேட்டு அனதர் ரூட்டு. இப்போ சம் ஆஃப் த ரூட்டு, இதை பாருங்கள், இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 0 ஆயிரும். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டு பாருங்கள், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், இதையும் மல்டிபிள் பண்ணும்போது பெரிய ரூட்டு கேன்சல் ஆயிரும். அப்போ √2 டிவைடட் பை √3. புரியுதா தங்கம்? சம் ஆஃப் த ரூட் பாரு, இது ப்ளஸ் இது மைனஸ், அதனால் 0. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், இதை மல்டிபிள் பண்ணும்போது வெளியில் இருக்கிற அந்த ரூட்டு கேன்சல் ஆயிரும். அப்போ √2 டிவைடட் பை √3. அப்போ இப்போ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். ஈக்குவேஷன் x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஈக்குவல் டு 0. ஆல்டர்னேட்டிவாக ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு பார்த்துக்கணும். x² சம் ஆஃப் த ரூட்டு 0, அதனால் இது வராது. அதுக்கடுத்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டு பாருங்கள், மைனஸ் √2 டிவைடட் பை √3. அதனால தான் இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்ஸு √2 டிவைடட் பை. அப்போ x² டேர்மும் ப்ராடக்ட் ஆஃப் த இதுவும் தான் இருக்கும். சம் ஆஃப் த ரூட்டு 0 வரதுனால இந்த எக்ஸ் டேர்ம் வராது. புரியுதுங்களா? இதை கொண்டாந்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டில் பிரதிடும் போது மைனஸ் √2 டிவைடட் பை √3. இப்போ பார்க்குறோம், அவங்க சொன்னது நாம் பாதி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். ஆனால் அவங்க ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆனால் அந்த ஈக்குவேஷனுடைய கோஎஃபிஷியன்ட் எப்படி இருக்கணும்? இன்டீஜராக இருக்குங்கிறான். ஆனால் இது வந்து நமக்கு இன்டீஜர், இட் இஸ் நாட் என் இன்டீஜர். இது வந்து இர்ரேஷனல் நம்பர். ஸோ இதை வந்து நம்ம இன்டீஜராக மாற்றணும். அப்போ இது ஒரு ஃபேக்டர். அப்போ புரியுதுங்களா நான் சொல்கிறது? அப்போ ஹென்ஸு இது ஒரு ஃபேக்டர். அப்போ அனதர் ஃபேக்டர் வந்து அப்படிங்கும்போது என்ன பண்ணோம்? x² பாருங்கள், இது இர்ரேஷனல். நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், இர்ரேஷனல் அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய காஞ்சிகேட்டு இன்னொரு ஃபேக்டராக தான் இருக்கும். அப்போ x² மைனஸ் √2 டிவைடட் பை √3 ஒரு ஃபேக்டராக இருந்தால் அனதர் ஃபேக்டர் x² ப்ளஸ் √2 டிவைடட் பை √3. புரியுதா தங்கம்? பாருங்கள், இது வந்து நமக்கு இந்த கோஎஃபிஷியன்ட் வந்து இன்டீஜர் இல்லை, இர்ரேஷனல் நம்பர். இது ரேஷனல் நம்பராக நம்ம இன்டீஜராக மாற்றணும்னா எகைன் நம்ம இன்னொரு ஸ்டெப்பு போடணும். அப்போ இது ஒரு ஃபேக்டர். அனதர் ஃபேக்டர் ஜஸ்ட் இதனுடைய காஞ்சிகேட்டு, நடுவாண்ட ப்ளஸ். இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு இது ஒரு ஃபேக்டர், இது அனதர் ஃபேக்டர். இது பார்த்தீங்கன்னாவே தெரியும், இது வந்து எப்படி இருக்குது? a மைனஸ் பி, இது a ப்ளஸ் பி. அப்போ a மைனஸ் பி இன்ட்டு a ப்ளஸ் பின்னா a² மைனஸ் b². அப்போ இதையும் பெருக்கலாம். அப்போ x² பெருக்கினா x⁴ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் √2 டிவைடட் பை √3, √2 டிவைடட் பை √3 பெருக்கணும் போது 2/3. பாருங்கள், அப்போ இப்போ 3ஆல் கிராஸ் அதாவது இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக 3ஆல் பெருக்கிங்க. அப்போ 3x⁴, இங்கே 3ஆல் பெருக்கும்போது 3 கேன்சல் ஆயிரும். -2 ஈக்குவல் டு 0. இப்போ பார்த்தீங்கன்னா நாம் கண்டுபிடிச்ச ஈக்குவேஷனில் இன்டீஜர் கோஎஃபிஷியன்ட் இருக்குது. இப்போ இது புரியுதா? இது 2 ஸ்டெப் போடணுங்கன்னு. ஒரு ரூட் போடணும், அனதர் ரூட் போடணும், சம் ஆஃப் த ரூட்டு, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டு, ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கணும். இப்போ பார்க்கும்போது நம்மளுடைய கோஎஃபிஷியன்ட் இன்டீஜரில் இருக்குதான்னு பாருங்கள். அப்படி இன்டீஜர் இல்லை, இர்ரேஷனல் நம்பராக இருக்குன்னா இன்னொரு ஸ்டெப்பு. அப்போ இது ஒரு ஃபேக்டர், அனதர் ஃபேக்டர் இதே தான் காஞ்சிகேட், இதனுடைய காஞ்சிகேட். இந்த ரெண்டு ஃபேக்டரையும் எகைன் மல்டிபிள் பண்ணணும். a மைனஸ் பி, a ப்ளஸ் பி ஃபார்மில் a² மைனஸ் b². அப்புறம் இது வந்து நமக்கு ஃப்ராக்ஷனில் வேண்டாம். இந்த 3 நீக்கணும்னா இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக 3ஆல் பெருக்கணும், இதை 3ஆல் பெருக்கணும், இதை 3ஆல் பெருக்கணும், இதை